இன்றைக்கு உங்கள் மத்தியில பேசுவதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சங்கீதம். சங்கீதம் 19 அதிகாரம். அதை 3 பாகங்களாக பிரிக்கலாம். ஒன்று 1லிருந்து 6 வசனங்கள் அவருடைய சிருஷ்டிப்பின் மகிமை. 7லிருந்து 11 வசனங்கள் கர்த்தருடைய 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 என்று தொடங்கும். 12லிருந்து 14 ஒரு நம்பிக்கை, கிறிஸ்துவை நம்புகின்ற மனுஷன் எப்படியாக ஜீவிக்க வேண்டும் என்று காட்டும். இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 19 அதிகாரம் 7லிருந்து 11 வசனங்கள். சங்கீதம் 19 அதிகாரம் 7லிருந்து 11 வசனங்கள். வாழ சரியான வழி என்ற தலைப்பிலே நான் எடுத்திருக்கிறேன். சங்கீதம் 19 அதிகாரம் 7ஆம் வசனம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் என்று சொல்லும்போது, இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் அவருடைய வார்த்தையின் மூலம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் திருமணமான புதிதில் எங்களுடைய மாமியார் என் மனைவிக்கு கடிதம் எழுதும் பொழுது எப்பொழுதும் எழுதுவார்கள், வேதம் வாசித்து ஜெபம் செய் என்று எழுதுவார்கள். ஏனென்றால் 21 வயதிலிருந்து தன் கணவனை இழந்து தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த வேதாகமத்தை பற்றி கொண்டதினால் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ துன்பங்கள், கஷ்டம் இல்லாமல் கிடையாது, துன்பம் இல்லாமல் கிடையாது. ஆனால் இந்த கஷ்டங்கள் துன்பங்களின் மத்தியில் குறைவற்ற நிறைவான வாழ்க்கையை கர்த்தர் தந்தது நிமித்தமாக தன் பிள்ளைகளுக்கு அவர்கள் கொடுத்த ஆலோசனை, அவர்கள் நல்வழி வாழ்வதற்காக அவர்கள் கொடுத்த ஆலோசனை என்னவென்றால், மகளே, வேதம் வாசித்து ஜெபம் செய். எந்த விதமான துன்பங்களோ கஷ்டங்களோ எந்த விதமான பாடுகளோ வந்தாலும் கூட அவைகளை மேற்கொள்ளக்கூடிய வழியும் வாய்ப்புகளும் இந்த வேதாகமத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரியதாஸ் அண்ணன் கூட ஒரு முறை பிரசங்கம் பண்ணும்பொழுது ஒரு குடும்பத்தை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். அந்த குடும்பத்திலே அவர்களுடைய அற்ப சம்பளத்தை எடுத்து வைத்து சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தை வாசித்து ஜெபம் பண்ணி எப்படி பிள்ளைகளை வளர்த்தார்கள் என்று நமக்கு தெரியாது. அவ்வளவு கடினமான பாதையில் அவர்கள் வளர்த்து வந்தார்கள். இன்றைக்கு அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் நல் நிலையில் இருக்கிறதை பார்க்கிறேன் என்று அவர்கள் சொன்னதை பார்க்கும் பொழுது நமக்கு ஒருவேளை அறியாமல் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வேதத்தை வாசித்து அதன்படி நடக்கிற மக்கள் உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாகவும், மற்றவர்கள் மத்தியிலே நாம் குறைவானவர்களாக காணப்பட்டாலும் கூட குறைவற்ற ஜீவியத்தை கர்த்தர் தர நமக்கு வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவது காரியம், இதே காரியத்தில் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த கர்த்தருடைய வேதாகமத்திற்கு இருக்கிறது. எனக்கு மிக பிடித்தமான ஒரு வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. கர்த்தருடைய வேதத்தின் ஆராய்ந்து பார்ப்பதன் மூலமாக நாம் கிறிஸ்துவை கண்டுகொள்ளலாம். நாம் கிறிஸ்துவை கண்டு அவருடைய மன்னிப்பை பெற்று அவர் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும் பொழுது, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நாம் மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களாக இருந்த நம்மளை உயிர்ப்பிக்கிற வல்லமை, நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கின்ற வல்லமை இந்த வேதாகமத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவனிடையே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள்.
கிறிஸ்துவனை கூட உயிர்ப்பித்தார். அதனால்தான் கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் சொல்வது நாம் கிறிஸ்துவுக்குள் காணப்பட வேண்டும் என்று. ஏனென்றால் கிறிஸ்துவே நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவருக்குள் இருக்கிறவர்கள் அவருடைய வழியில் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு நாம் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவருடைய வழியில் நாம் ஜீவனை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தையானது இம்மைக்கும் நம்மை மறுமைக்கும் வழி நடத்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு இது எல்லோருக்கும் கொடுக்கப்படுகின்ற நல் ஈவு என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். நாம் செய்கின்ற நல்ல காரியங்களினால் அல்ல, நம்முடைய உயர்வினால் அல்ல, நம்முடைய கர்த்தருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். இரண்டாவது காரியம், கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறது. ஒரு வழக்கு விசாரணையில் சத்தியம் எவ்வளவு அவசியமானது, ஒரு உண்மையான சாட்சி எவ்வளவு அவசியமானது. ஒரு சாட்சி ஒரு நியாய தீர்ப்பை மாற்றி போடக்கூடியதாக இருக்கும். ஆனால் கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்என்ஜி ஒயிட் அம்மையார் அவர்கள் ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தை ஆங்கிலத்தில் வாசித்து தமிழிலே மொழிபெயர்க்கின்றேன். Now Satan bows down and confesses the justice of his sentence. அதாவது சாத்தான் தேவனை பார்த்து நீ நியாயமும் நீதியும் உண்மையுள்ளவர் என்று சொல்லி அவன் முழங்கால்களை முடங்கி கர்த்தரை தொழுது கொள்வான் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சாட்சி சத்தியம் என்பதற்கு சாட்சி பகர்வது யார்? அவரை விரோதமாக எழும்பின சாத்தான் அவன் கடைசியிலே அறிக்கை செய்து கர்த்தருடைய நீதி நியாயங்கள் உண்மையாக இருக்கிறது என்று ஒப்புக்கொள்கின்றான். With all the facts of the great controversy in view, the whole universe, both loyal and rebellious, with one accord declare just and true are thy ways, thou King of saints. அதாவது கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமல்ல, கர்த்தருக்கு விரோதமாக எழும்பின மக்களும் கூட ஒன்றாக இணைந்து அவரை தொழுது கொள்வார்களாம். கர்த்தருடைய வழி சத்தியமும் நீதியுமாய் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய சாட்சி சத்தியம் உள்ளதாய் இருக்கிறது. பேதையை ஞானியாக்கின்றதுமாய் இருக்கிறது. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான், பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான், பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். இந்த வசனத்தை நான் என் வாழ்க்கையிலே அனுபவித்திருக்கிறேன். பொதுவா யார்கிட்ட பேசினாலும் அவங்க சொல்றத ரொம்ப லகுவாக நம்பி விடுவேன். அதாவது நாங்க திருச்சபையில சில சமயத்துல வர்றவங்கள வரவேற்புக்காக நிறுத்தி வச்சிருப்பாங்க. அப்ப நான் ஒரு சிலரை பார்த்து நான் சொல்லுவேன், ஓ யூ லுக் குட், நீ நன்றாக இருக்கிறாய், நல்லா வெயிட் எல்லாம் லூஸ் பண்ணி ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லுவேன். அவ கேட்பா, நீங்க என் மனைவி பக்கத்துல நிற்கும் போது கேட்பா, யூ டோன்ட் லுக் குட், நீ ரொம்ப வேகமாக இந்த எடை உனக்கு குறைந்திருக்கிறது, உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசினோடனே அவங்க சொல்லுவாங்க, ஆமா எனக்கு கொஞ்ச நாளா இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு, இப்ப அதுக்காக மருந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி. யாரை பார்த்தாலும் சரி எனக்கு முகத்தை பார்த்து சொல்ல தெரியாது. ஆனா இவ என்னுடைய மனைவியானவள் நல்ல ஞானத்தோடு அதை கவனத்தோடு செலுத்தக்கூடிய வல்லமை அவளுக்கு உண்டு. அதே போல ஒரு முறை நான் ஒரு தொழிலை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்காக முன்பணம் கொடுக்கணும்னு சொல்லி நான் சொல்லும்போது அவ சொன்னா, அப்பா இந்த தொழில் நமக்கு முன்னேறி வராது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திக்கு மீறிய அளவுக்கு நாங்கள் கடன் எடுத்து நாங்கள் கொடுத்தோம். அதனுடைய விளைவு 15 வருடங்கள் நாங்கள் கடன் பட்டு அதுல கஷ்டப்பட்டோம். அதாவது வேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான், பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். ஆனா நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஒரு அழகான வசனம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது.
ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களின் சித்திரம் தீர்த்து புத்தியீனனை நோக்கி, எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். அதாவது நமக்கு ஞானத்தை கர்த்தர் என்ன சொல்கிறார்? அது வீதிகளில் நின்று சத்தமிட்டு கூப்பிடுகிறது என்று நீதிமொழியில வாசிக்கின்றோம். சத்தமிட்டு கூப்பிடுகிறது. புத்தியினை நோக்கி எவன் பேதையோ அவன் இடத்தில் வரக்கடவன். ஞானம் ஆனது நம்மை அழைக்கிறது. நாம் கேட்கவும் கீழ்ப்படியவும் தயாராக இருக்கிறோமா? இது நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. லகுவான பாதைகளை நாம் தேர்ந்தெடுத்துக்கொண்டு, ஏன்னா ஞானம் சொல்லுகிறது, நீ இந்த பாதையில போகாதே, இது கடினமான இது சரியான பாதை அல்ல என்று சொல்லுகிற போது நாம் அதற்கு கீழ்ப்படுகின்றவர்களாக காணப்படுகின்றோமா? அப்போஸ்தலர் 4:13 பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியான ஆச்சரியப்பட்டு. இந்த பேதுருவை பத்தி நமக்கு தெரியும். 40 நாட்களுக்கு முன்பாக இயேசுவான மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்ட வேளையில இந்த வேதாகமத்தை வாசிக்கும் போது, வேதாகமத்தில் ஒரு சின்ன சின்ன காரியங்கள் நம்ம வாசிக்கும் போது இன்னும் அதிகமா அந்த வேதாகமத்தில் உள்ள உண்மைகள் நம்மளை இன்னும் பலப்படுத்தும். பேதுருவை பார்த்து ஒரு பெண் சொல்லுகிறார், நீ இயேசுவோட காணப்பட்டாய் என்று சொல்லு. உடனே என்ன சொல்றாரு? மறுதளிக்கின்றார். ஒரு வேலைக்காரன் சொல்லுகின்றான், நீ இயேசுவோடு காணப்பட்டாய் என்று. மறுதளித்து சபிக்கவும் தொடங்குகின்றான். அப்ப யோசித்து பாருங்க, இந்த பேதுருவானவர் சாதாரண மனிதனை போல சபிக்கவும் மறுதளிக்கவும் தொடங்குகின்ற அந்த பேதுரு ஆவியினால் நிரப்பப்பட்டவராக காணப்படும் பொழுது அந்த மத தலைவர்களை நோக்கி என்ன சொல்கிறார்? நாங்கள் இந்த இயேசுவை பிரசங்கம் பண்ணாமல் இருக்க முடியாது என்று மறுதளித்து பேசுகின்றார். அதை தொடர்ந்து அந்த வசனத்தை முடிக்கும் போது எப்படி முடிக்கிறார் என்றால், அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். முதலாவது என்ன சொல்றாங்க? படிப்பறியாதவர்கள், பேதமையுள்ளவர்கள், இவங்க எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவர் இயேசுனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார். இன்றைக்கு நம் மத்தியிலே வாழுகின்ற உங்களுக்கு ஒருவேளை நான் இந்த காரியத்தை தைரியமாக எடுத்து செய்ய எனக்கு தைரியம் இருக்கின்றதா என்று ஒருவேளை உங்கள் உள்ளத்திலே ஒரு ஐயப்பாடோ கேள்வியோ ஒரு அதைரியமோ வறுமை என்றால், இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்னவென்றால், நீங்கள் கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு தைரியத்தை தருகிறவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஞானத்தை தருகிறவராக இருக்கிறார். உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. மூன்றாவது காரியம், கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. இதற்கு ஒரு எதிர்ப்பதமான ஒரு வசனத்தை நான் எடுத்திருக்கின்றேன். எசேக்கியேல் 33:20. எசேக்கியேல் 33:20. நீங்களோ ஆண்டவருடைய வழி செம்மையானதல்ல என்கிறீர்கள். இங்க நம்ம வாசித்தோம், கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. ஆனால் இங்கே 33:20 நீங்களும் ஆண்டவருடைய வழி செம்மையானதல்ல என்கிறீர்கள். இஸ்ரவேல் வீட்டாரே, நான் உங்களில் ஒவ்வொருவனையும் அவன் அவன் வழிகளின்படியே நியாயம் தீர்ப்பேன் என்று சொல் என்றார். பொதுவா கர்த்தருடைய வழி செம்மையானதல்ல என்று சொல்லுகின்ற மக்களை நாம் பார்க்கும்போது, அவர்கள் பொதுவாக கர்த்தரை விட்டு பிரிந்து அவருடைய வேதாகமத்தை ஆராய்ந்து பார்த்து அதில் உள்ள குறைகளை பேசுகிறவர்களாகவே காணப்படுகிறதை நான் கண்டிருக்கிறேன். அநேக முறை வியாக்கியானத்தை செய்யும் பொழுது கர்த்தருடைய வசனத்திற்கு விரோதமான காரியங்களை சில வேளைகளில் அவர்களை அறியாமல் சொல்லக்கூடியதை நான் கண்டிருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி வழி நடந்து அதன் மூலமாக அநேக ஆசீர்வாதங்களை பெற்று இன்றைக்கு உயர்த்தப்பட்ட நிலையில் இருக்கின்ற மக்கள் கூட இன்றைக்கு அநேக முறை கேள்விகள் கேட்டு, கர்த்தருடைய வழி செம்மையானது தானா, இதுதான் சரியா என்று கேள்வி கேட்கின்றதை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கும் கூட
நானும் கூட சில சமயங்களே ஒருவேளை நான் நாஸ்திகனாக இருக்கக்கூடுமோ, ஏனென்றால் எனக்கும் கூட அநேக முறை கேள்விகள் உண்டு. ஆனால் அந்த கேள்விகள் மத்தியில் எனக்கு ஒரே ஒரு விசுவாசம் உண்டு. நான் அறியாத கேள்விகளுக்கு பதில் தர தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய காலங்களில் அவர் நிச்சயமாக பதில் தருவார். தம் சொந்த குமாரன் பாராமல் நம் எல்லோருக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்ற அந்த ஒரு வசனத்தை வைத்துக்கொண்டு நான் எப்பொழுதுமே சொல்லக்கூடிய ஒரே காரணம் என்னவென்றால், எனக்கு அறியாத காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார் என்று நம்பி நாம் சில வேளைகளில் நாம் விட்டுவிட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. நமக்கு தெரியாத பதிலை நாம் விட்டுவிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் இந்த வசனத்தில் என்ன சொல்கிறார்? இஸ்ரவேல் வீட்டார், நான் உங்கள் ஒவ்வொருவனையும் அவனின் வழிகளின்படியே நியாயத்தீர்ப்பேன் என்று சொல் என்றார். இது எதற்காக சொல்கின்றார்? எரேமியா 17:9 வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இந்த கேள்வியை மட்டும் கேட்டு அவர் விட்டிருந்தார் என்றால் மிக மிக நன்றாக இருந்திருக்கும். கேள்வியே இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனா இந்த கேள்வியை கேட்டு விட்டு அதற்கு பதில் அளிக்கிறார் 10ஆம் வசனத்திலே, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவன் அவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும். பட்டு வேஷ்டி சட்டை போட்டுட்டு இன்னைக்கு நான் டை போட்டுட்டு அழகா உட்கார்ந்து இருக்கிற என்னை பார்த்து அல்ல, இருதயத்தை பார்த்து உள்ளந்திரியங்களை சோதித்து அறிந்து அதன்படி பதிலளிக்கிறவராக இருக்கிறார். ஒரு வாலிபன் வருகிறான், நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? நான் இவைகளை எல்லாம் கை கொண்டிருக்கிறேன், நான் என்னுடைய இளம் பிரயாத்திலிருந்து இதை கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது? ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்? நீ எல்லாவற்றையும் விற்று என் பின்னே வா என்று சொன்னார். உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிறவராக இருக்கின்றார். நாம் மற்றவர்களை ஏமாற்றலாம், நல்ல சட்டை உடுத்திக்கிட்டு நல்லபடியா மேல மேடையில நின்று நல்ல அழகா பேசலாம், ஆனால் நாம் கர்த்தரை ஏமாற்றவே முடியாது. இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. யோசித்து பாருங்க, கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படுகிற மக்களுக்கு பயம் இருக்குமா? களவு இருக்காது, பொய் இருக்காது, மற்றவர்களை பொருளை அபகரிக்க மாட்டோம். அந்த இடத்துல செம்மையும் சந்தோஷமும் நிலவும். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. அடுத்த காரியம், கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. நான் முதல் என்னுடைய அட்வென்ட் திருச்சபையிலே ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது எனக்கு அந்த அமேசிங் ஃபேக்ட் இவாஞ்சலிஸ்டிக் மீட்டிங், அந்த நற்செய்தி கூட்டத்திலிருந்து நான் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது எனக்கு ஒரு அட்டவணை கொடுத்துருந்தாங்க. அது 25-30 வருஷம் ஆச்சு, அதனால அந்த அட்டவணை எனக்கு கண்டுபிடிக்க முடியல. நான் கூகுள்லையும் தேடி பார்த்தேன், அது கிடைக்கவில்லை. கர்த்தரை பற்றி சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் அவருடைய கற்பனையிலும் சொல்லப்பட்டிருக்கும். அவருடைய கற்பனை தூய்மையும் பரிசுத்தமா இருக்கின்றது. அவருடைய கற்பனை கர்த்தரின் தன்மையை பிரதிபலிக்கிறதா இருக்கிறது. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அது எப்படி நான் பரிசுத்தராய் ஜீவிக்கிறது? அவருடைய கற்பனையில தான். அவருடைய கற்பனை பரிசுத்தம், நீதி மற்றும் அன்பு உட்பட கர்த்தரின் நன்மையை வெளிப்படுத்தும் கண்ணாடியாகும். கர்த்தரின் தன்மையை வெளிப்படுத்தும் கண்ணாடியாகும். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும், அவருடைய தன்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அவருடைய கற்பனையை நாம் நிச்சயமாக கை கொண்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனால் அவருடைய கற்பனை
வஞ்சகர்களின் வார்த்தையைப் போல சுயமும் பொய்யும் கலந்தவை அல்ல. அதை கை கொண்டு வாழ்கின்ற மக்கள் மத்தியிலே சமாதானமும் சந்தோஷம் கண்டிப்பாக நிலவும். அவர் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து என்ன சொன்னார்? இந்த நியமங்களை நீ கை கொள்வதனால் உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் உங்களை பார்த்து இப்படிப்பட்ட தன் ஜனத்தை காத்து வழிநடத்தக்கூடிய ஒரு தேவன் ஒருவர் உண்டு என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி அந்த கற்பனைகளையும் நியமங்களையும் கொடுத்தார். கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. பெல்சாத்சார் அவ்வளவு பெரிய அரண்மனையில் உட்கார்ந்திருக்கிறார். கோட்டைச்சுவரை சுற்றி வர வேண்டும் என்றால் அதற்கு மேல சேரியட் ஓட்டலாம், குதிரை பந்தயம் ஓட்டலாம். அந்த அளவுக்கு அகலமான சுவர்கள். தன்னை சுற்றிலும் முற்றுகையிட்டிருக்கிற அந்த இராணுவத்தை பார்த்து அவர் பயப்படவில்லை. அவர் என்ன சொல்றாரு? நான் குடித்து வெறிக்கும்படியாக இஸ்ரவேலின் ஆலயத்தில் எடுத்துக்கொண்ட வந்த பண்ட பாத்திரங்களை கொண்டு நான் குடிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு கை வந்து எழுதுது. மயக்கத்தில் இருக்கிற அவருக்கு அதை வாசிக்க முடியல. சுற்றி இருக்கிற பிரதானிகள் யாராலையும் அதை வாசிக்க முடியல. அதை கேள்விப்பட்டு வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கு, அப்பொழுது ராஜாத்தி, உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், தானியேலுக்குள் சொப்பனங்களை வியர்த்தி பண்ணுகிறதற்கும் புதை பொருட்களை வெளிப்படுத்துகிறதற்கும் கருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்தாவும் உண்டு என்று காணப்பட்டது. இவ்வளவு பெரிய இன்விடேஷன், விருந்துக்கு அழைப்பு. ஆனா தானியேல் அங்கே இல்லை. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், தானியேலுக்குள் சொப்பனங்களை வேர்த்தி பண்ணுகிறதும் புதை பொருளை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்தாவும் உண்டு என்று காணப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா இடத்திலும் இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க இருக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் அவர்களை கொண்டு வந்து நிறுத்துவார். யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது சொல்லி அனுப்புறான், நீ உயர்த்தப்படும் பொழுது என்னை குறித்து பார்வோனிடம் சொல் என்று சொல்லி அனுப்புறான். 2 வருடங்கள் அந்த பானபாத்திரக்காரன் மறந்து போய் விட்டானா? இல்லை. கர்த்தருடைய வேலை இன்னும் வரவில்லை. கர்த்தருடைய வேலை வந்த பொழுது அவன் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பிலே அவன் உயர்த்தப்பட்ட நிலைமையை யோசித்து பாருங்க. சிறைச்சாலையிலிருந்து பார்வோனுக்கு அடுத்தவனாக அவன் உயர்த்தப்படுகின்றான். கர்த்தருடைய உயர்த்துவதற்காக நாம் காத்திருக்கிறோமா? நாம் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் கண்கள் தெளிவுபடுத்தப்பட்டு அவர்கள் இருட்டில் இருந்தாலும் கூட அவர்கள் நல்ல பாதையிலே நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாக காணப்படுவார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கு நிலைத்திருக்கிறதுமா இருக்கிறது. இந்த காலத்துல பயம் என்ற வார்த்தையை யோசிக்கும் பொழுது எனக்குள்ள எல்லாம் சிறு பிள்ளையா இருக்கும்போது எனக்கு இந்த பயங்கிற வார்த்தையை வந்து ஒருவேளை ஆண்டவர் தண்டித்து விடுவாரோ என்கின்ற ஒரு பயம் எனக்குள்ளே உண்டு. ஆனால் வயது ஆகி அந்த வசனங்களை நாம் வாசித்து அதில் உள்ள கருத்துக்களை பொருந்து கொள்ளும் பொழுது கர்த்தருடைய பயத்தை போதிப்பதாக கருதப்படும் கற்பனை சந்தேகத்திற்கு இடமின்றி சுத்தமானது, அது தூய்மையானது, பரிபூர்ணமானது, அது என்றென்றும் நிலைத்திருக்கும். அது நம்மேல் விழுந்த நிரந்தரமான கடமையாகும். ரொம்ப சாதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், அதுவும் இந்தியாவில தான் இது ரொம்ப அதிகம். இங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இந்தியாவில எல்லாம் நாங்க சிம்மக்கல்ல மதுரையில இருந்தோம். அதனால சிம்மக்கல்னா யாருக்காவது தெரியுமா இருக்கும்? மதுரையில இருக்கவங்களுக்கு பொதுவா தெரியும். சிம்மக்கல் ஏரியால நான் ஏதாவது பண்ணினேன்னா
நான் வீடு வந்து சேர்றதுக்கு முன்னாடி அந்த நியூஸ் எங்க அப்பாவுக்கு வந்துடும், அந்த செய்தி எங்க அப்பாவுக்கு வந்துடும். அதாவது அவ்வளவு. அப்ப நம்ம அப்பாவுக்கு ஒரு இழுக்கு வரக்கூடாது, அவங்க பேர் கெட்டு போகக்கூடாது. யாரு மகன், இவங்க மகனா அப்படின்னு ஒரு கேள்வி வருமே. அந்த பயம் தான் ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொல்லும்போது, அப்படிப்பட்ட பயம் தூய்மையானது, நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடிய பயம். அது மாயை, பொய் அல்லது துன்மார்க்கம் ஆகியவற்றின் கலவையுடன் கலப்படம் செய்யப்படவில்லை. அதாவது ஒரு போலீஸ்காரர் நம்ம நிறுத்துறோம்னா நமக்கு அவரை பார்த்து என்ன பயம், எவ்வளவு என்னுடைய பணம் இன்றைக்கு விரயமாக போகிறது என்ற பயம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படும் பயம் தூய்மையானது, நேர்மையானது, மாயை, பொய் அல்லது துன்மார்க்கம் ஆகியவற்றின் கலவையுடன் கலப்படம் செய்யப்படவில்லை. எந்த விதமான பாவம் அல்லது அசுத்தத்தை அனுமதிக்காமல் ஆன்மாவின் தூய்மை மற்றும் பரிசுத்தத்தை பாதுகாத்து நம்மை பரம கானானுக்குள் கொண்டு செல்லும் வல்லமை உள்ளது. ஏன்னா ஒரு சில பயம் நமக்கு மிக அவசியமான பயம். அது என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாயிருக்கிறது, அது மாறாதது. எல்லா காலங்களிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா வயதினருக்கும் ஒரே மாதிரி ஆனது. அவருடைய நியாயங்கள் என்றென்றும் அழியாதது. அவைகள் அடுத்ததாக 6வது காரியம், கடைசி காரியம், கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. நாம் சீரான சரியான பாதையிலே வழிநடத்தப்பட கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. சில காரியங்கள் நான் சொன்னேன், முன்னாலே சொன்னேன். அதாவது சில காரியங்கள் நடக்கும்போது இவைகள் எப்படி நீதியா இருக்கும் என்ற கேள்வி என்னுடைய உள்ளத்தில் எழுவது உண்டு. அதுவும் சிறு பிள்ளைகள் இப்படிப்பட்ட விபத்துகளில் ஆகப்பட்டு குண்டடிப்பட்டு சாகும் பொழுது அவைகள் எப்படி நீதியான காரியங்கள் என்று ஒரு கேள்வி என்னுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் எழுவது உண்டு. ஆனாலும் அந்த கேள்விகளின் மத்தியிலே என்னுடைய கர்த்தர் சொல்லி இருக்கிறது, அவருடைய நியாயங்கள் உண்மையாக அனைத்து நீதியுமா இருக்கிறது. இதை நியாயங்கள் உண்மையும் நீதியுமா இருப்பதை வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? பரிசுத்தவான்கள் ஒன்னே நான் சின்ன பிள்ளையா இருக்கும், யாரோ வேற ஆளை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லி நினைப்பேன். ஆனா இந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும், உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாய் இருக்க. ஆனா அந்த 1 கொரிந்தியர், அந்த கொரிந்தியர் சபையை பார்த்தோம்னா அதை போல கேவலமான சபை இல்லைங்கிற மாதிரி சில காரியங்களை அவங்க செய்வாங்க. ஆனா அவங்கள பார்த்து இவர் எழுதுகிறார், பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க நாம நியாயம் தீர்ப்போம் என்று சொல்லுகிறார். ஏன் நம்ம நியாயம் தீர்ப்போமா? அவர் 1000 வருட அரசாட்சியிலே நம்முடைய புஸ்தகங்கள்லாம் திறக்கப்பட்டு, என்னுடைய தகப்பன் இங்கே வரவில்லையே, ஏன் அவர் வரவில்லை? என் சகோதரியை நான் காணவில்லையே, ஏன் அவர்கள் இங்கே இல்லை? ஏன் என் மகள் இல்லை, மகன் இல்லை என்று ஒரு கேள்வி மனதிலே எழும்புமே என்றால், கர்த்தர் அந்த 1000 வருட அரசாட்சியிலே நம்முடைய உள்ளத்தில் உள்ள எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். அந்த பதில் நான் வாசித்தது போல நம்மை மாத்திரமல்ல, நமக்கு அவரை விரோதித்த, அவருக்கு கீழ்ப்படியாத மக்களும் கூட என்ன சொல்கிறார்கள்? கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமா இருக்கிறது என்று சொல்லி
அவர்கள் முழங்கால்கள் முடங்கிறது என்பதை பார்க்கின்றோம். பத்தாம் வசனமும் 11ஆம் வசனமும், அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் என்று தாவீது இங்கே எழுதுகிறார். கர்த்தருடைய வசனம், இந்த நாம் தியானித்த இந்த 3 வசனங்களில் 6 காரியங்களை செஞ்சு, இந்த 6 காரியங்களும் அவர் என்ன சொல்லுகிறார்? அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும். இந்த உலக பிரகாரமான காரியங்களை தேடி 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 ஓடுகின்றோம். எனக்கு ரொம்ப கடினமான ஒரு காரியம் எங்க வீட்டை சுத்தம் செய்வது. எனது வீட்டை சுத்தம் செய்யும் போது எங்க அப்பாவுடைய சில பொருட்கள் இருக்கும். அதை எவ்வளவு ஆசையோடு எங்க அப்பா உபயோகப்படுத்துவாங்கன்னு யோசித்து பார்த்தா, இன்றைக்கு அதை நான் என்ன பண்றதுனே தெரியாது. ஒரு நாள் என் மனைவி எடுத்து வச்சிருந்தா எங்க அப்பாவுடைய சிடி பிளேயர், அந்த கேசட் பிளேயர் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருந்தா. அது எனக்கு தூர போடவும் இஷ்டம் இல்லை, வச்சுக்கவும் இஷ்டம் இல்லை. எதற்காக நான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால், அவர் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும். இந்த உலக பிரகாரமான காரியங்கள் அழிந்து போகக்கூடியவை. ஆனால் கர்த்தருடைய வசனமோ நித்தியத்திற்கு நம்ம அழைத்து கொண்டு செல்லக்கூடிய வல்லமை உள்ளது. அவைகள் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதுமாயிருக்கிறது. அவருடைய கற்பனை பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சில வசனங்கள். அது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து, தேன் சொன்னாலே இனிப்பு, தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதுமாய். தெளித்தேனிலும், தமிழில் தான் அந்த வார்த்தைகளுடைய நயங்கள் ரொம்ப அழகா இருக்கும். தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதுமா இருக்கிறது. இனிப்புள்ளதா இருக்கிறது அப்படின்னு சொல்லிடுறான். மதுரம் உள்ளதுமா இருக்கிறது. அதை வாசிக்கும் போது ஒரு கற்பனை நயத்தோடு நாம் வாசித்தோம் என்றால், அந்த தேனுடைய இனிமையை கூட நாம் நாக்கில் உணர முடியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்வது போல ருசித்து பாருங்கள். வேற என்னென்ன வார்த்தையோ உபயோகப்படுத்த, ருசி என்று அவர் உபயோகப்படுத்துகிறார். ஆனால் இங்க என்ன சொல்ல, தேன் கூட்டிலும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதுமா இருக்கிறது. அவ்வளவு இனிமையான வசனங்கள். கர்த்தருடைய கற்பனையின் இனிமை நித்திய நன்மையுடன் அதை தழுவியவர்களை கொண்டு செல்கிறது. எங்கே கொண்டு செல்கிறது? நம்ம பரம காணானுக்குள் நம்மை கொண்டு செல்கிறது. வாழ வேண்டிய வழியை நமக்கு சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. அன்றியன் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். இது புறஜாதியாரை குறித்து கொடுக்கப்படவில்லை. அவரை ஏற்றுக்கொண்ட, அவரை நம்புகின்ற, அவரை விசுவாசிக்கின்ற பிள்ளைகள் எவ்வாறு ஜீவிக்க வேண்டும் என்பதை குறித்து இங்கே தாவீது அரசர் எழுதுகிறார். அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. இந்த காலகட்டத்தில் ஒரு மிக கடினமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் போதுமானது, நாம் எப்படியும் வாழலாம் என்பதை இந்த உலகமானது சொல்லிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருப்பது என்னவென்றால், நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நியமங்களையும் அவர் கற்பனைகளையும் கை கொண்டு நடக்கின்ற மக்களுக்கு மிகுந்த பலன் உண்டு என்று எழுதுகின்றார். கர்த்தால் வரும் பலன் இந்த உலக சம்பத்தோ, ஆஸ்தியோ, பதவியோ கிடையாது. ஏனென்றால் இவைகள் எல்லாம் கடந்து போகும் விஷயங்கள், கடந்து போகும் காரியங்கள். ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை கொடுத்து நான் முடிக்க ஆசைப்படுகின்றேன். ஒரு மனிதன், ஒரு ஊழியக்காரர்
அநேக வருடங்கள் ஊழியம் செய்துவிட்டு அமெரிக்கா தேசத்துக்கு திரும்பி கொண்டிருக்கிறார். அந்த கப்பலிலே அமெரிக்காவுடைய ஜனாதிபதி அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து இறங்குகின்ற அந்த ஊழியக்காரரும் அந்த ஜனாதிபதி வந்து இறங்குகின்ற வேளையிலே அமெரிக்கா ஜனாதிபதி அழைத்து செல்வதற்காக 4 மாதங்கள் அவர் அங்கே சென்று வேட்டையாடி அந்த அவைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் இந்த அமெரிக்கா தேசத்துக்கு வரும் பொழுது அவரை அழைப்பதற்காக அநேக மக்கள் வந்திருந்தார்கள். இந்த ஊழியக்காரர் அநேக வருடங்கள் வேலை செய்து கர்த்தருக்காக ஊழியம் செய்து வீட்டிற்கு செல்வ தன் தேசத்திற்கு திரும்பி இருக்கிற அவரை அழைத்து செல்ல ஒருவரும் வரவில்லை. அவர் மெதுவாக தன்னுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு ஒரு வாகனத்தை கண்டுபிடித்து வாடகைக்கு அதை அமர்த்து கொண்டு தன் வீட்டிற்கு செல்லும் பொழுது அவர் தன் மனதிலே சிந்தித்தாராம், ஆண்டவரே, நான் மக்களாக ஊழியம் செய்து அநேக வருடங்கள் பாடுபட்டு நான் இந்த தேசத்திற்கு திரும்பி இருக்கிறேன். என்னை அழைத்து போக ஒருவரும் வரவில்லையே. ஆனால் இந்த அமெரிக்கா ஜனாதிபதியை அழைத்து செல்வதற்கு இவ்வளவு பரிவாரங்கள் வந்திருக்கின்றன என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னாராம், மகனே, அவருடைய பலன் அவர் அடைந்தாயிற்று, உன்னுடைய பலன் உனக்கு நிச்சயமாக உண்டு என்று கர்த்தர் அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாராம். நாம் வெளிப்படுத்துதல் வாசிக்கின்றோம், அரை மணி நேரம் பரலோகத்தில் அமைதல் உண்டாயிற்றாம். இந்த அரை மணி நேரம் எதற்காக இந்த அமைதல் உண்டாயிற்று என்று பார்த்தோம் என்றால், வேத வல்லுநர்கள் சொல்வதை நான் சொல்கிறேன், நான் இதை கணிதத்தில் போட்டு பார்க்கவில்லை. ஒரு வாரம் இந்த அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவராகிய தேவதூதர்கள் எல்லோரும் சேர்ந்து நம்மை அழைத்து செல்வதற்காக, நமக்கு வரவேற்பு கொடுப்பதற்காக பரலோகத்திலிருந்து பரலோகமே நம்மை அழைத்து செல்வதற்கு இறங்கி வருகின்றதாம். அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்க நாம் மிகுந்த பலன் உண்டு. நம்ம கண்கள் காணாததும் நம்ம காதுகள் கேட்காதும் நம் மனதிலே தோன்றாதுமான வல்லமையுள்ள ஒரு ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிப்பதற்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கின்றோம். இன்றைக்கு நம் மத்தியிலே நாம் ஒருவரோடு ஒருவர் உறவாடி சமாதானத்தோடு ஜீவிக்கவில்லையே என்றால், நான் எப்படி பரலோகத்தில் சென்று ஒருவரோடு ஜீவிக்க நாம் வழி நடத்தப்படுவோம்? அதனால் இந்த வார்த்தையிலே சொல்லப்பட்டதின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் கீழ்ப்படிந்து நடந்து அவருடைய நித்திய ராஜ்யத்திற்குள் நாம் ஒவ்வொருவரும் பிரவேசிக்கவும், அவருடைய நல்ல பங்கை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.